சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல சிந்தாமணியோட பொண்ணை நம்ம சத்யா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாப்புல இல்லையா? ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சிந்தாமணி அங்கே வர்றதா சொல்லியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாப்புல. கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணியே வந்துடுறாங்க. நீ என் கூடயே வந்து தங்கிக்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நீ செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல, அடியாட்களெல்லாம் கூட வச்சு மிரட்டி ஆர்டர் பிடிச்சிக்கிட்டு இருக்க, அதனால் நான்லாம் அவன் கூட வர முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீனா வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுக்கிட்டு வராங்க. மாலை போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட ஃபேமிலியே பூஜைக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம முத்துவோட இது என்ன அப்படிங்கிறது தெரியும். மீனாவை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வரணும், தான் திருந்திட்டதா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு நாடகத்தை. ஸோ மீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, முத்து மேலே தப்பே இல்லைன்னு மீனாவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம அண்ணாமலையும் ஆப்போசிட்டில் வராப்புல. அப்போ வர்றப்ப நீங்களாம் என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படா மாலை போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பூஜைக்கு வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை நான் என் மருமகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு போய் மீனாவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீ முத்து மேலே கோச்சிக்கிட்டு தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறத நம்பலை, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இங்கே வந்திருக்கிற, அது என்னன்னு சொல்லு, நீ என்னைய உன் அப்பாவான்னு நினச்சினா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஒரு நிமிஷம் மீனா உண்மையை சொல்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன, இந்த கிறிஸை அழைச்சிக்கிட்டு இந்த ரோகிணி நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுனுச்சு இல்லையா? அது ஞாபகத்துக்கு வந்ததுனால நம்ம மீனா உண்மையை சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ரோகிணி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா பயங்கரமாக வாடி போடின்லாம் ரோகிணியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ தைரியமா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு வச்சு ரோகிணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க. நீ வந்து தப்பு பண்ணிட்டு இப்போ நானும் என்னையும் அந்த தப்பில் இழுத்து விட்டுட்டியா மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. நீ முடிஞ்சா இன்றைக்கே போய் வீட்டில் உண்மையை சொல்லிடு அப்படின்னு மீனா சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறேங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மனோஜை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் மனோஜ் என் பேச்சை கேட்குற மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் பேசிட்டு வெளியே வரும்பொழுது அந்த வழியாக ஆட்டோவில் நம்ம விஜயா போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்றாங்க. இவங்க என்ன ரெண்டு பேரும் மீட்டிங் போடுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது சதி திட்டம் திட்டுறாங்களோ இன்னுமோ அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.